என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் நீ இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஆனால் இந்த இழப்பு உனக்கு நல்லதுதான் என்பதனால்தான் கருப்பன் உனக்கு இதனை வெளிப்படையாக சொல்ல வந்துவிட்டேன். என் குழந்தையே, நீண்ட காலமாக இந்த ஒரு உறவு உன்னை தொடர்ந்து உன்னோடு பின்னி பிணைத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உறவு இத்தனை நாளும் உன்னோடு தொடர்ந்து வந்ததே தவறு என்றுதான் இந்த கருப்பன் சொல்வேன். இப்பொழுது அவர்கள் உன்னை பிரிய வேண்டிய காலகட்டமும் வந்து விட்டது. உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் ஆரம்பிக்க தொடங்கப் போகின்றது. எப்பொழுது இந்த உறவை நீ பிரிகிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் தானாகவே உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும். அதனால் இன்று இவர்கள் உன்னை விட்டு பிரிவதை இந்த கருப்பன் நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்கிறது? எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்று ஆறுதலை சொல்கிறது. அப்படியே நமக்கு நாமே இது போன்ற ஆறுதல்களை சொல்லிக் கொண்டாலும் அதை இத்தனை நாள்தான் நாமும் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் என்று புரியாமல் தான் சென்று கொண்டிருக்கிறதல்லவா? ஒருவேளை இந்த காலம் பதில் சொல்ல மறுக்கிறதா? இந்த காலம் நமக்கான விஷயத்தை நம்மிடத்திலிருந்து மறைத்து விடுகிறதா? இல்லை, அந்த ஒரு நாள் என்பது வெறும் மாயையான விஷயமா என்று தெரியாமல் என் குழந்தை நீ ஏங்குகிறாயல்லவா? எல்லாமுமே உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால் ஏமாற்றம் என்பது வேறொன்றும் இல்லை. இனி மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக பழக உனக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எந்த நேரத்திலுமே ஏமாற்றங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் குழந்தையை எப்பொழுதும் தனக்கான விஷயங்களை புரிந்து கொண்டு காலம் போடும் கணக்கை தெய்வத்தை தவிர யாராலும் மாற்ற முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் மற்றதை எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மற்ற விஷயங்கள் அத்தனையும் தெய்வத்தை தேடி வந்துவிடும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே அன்பு காட்டி நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அந்த வழி மரணத்தை விட கொடுமையானது. அன்புக்காக ஏங்கும் ஒவ்வொரு உயிருமே இங்கு அனாதையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நீயும் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். இந்த நேரத்தில் உனக்கான அன்பினை நான் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எப்பொழுது என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை கலங்காதே. உன்னை சுற்றி நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக என்றென்றும் புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணரத்தான் செய்வாய். இந்த கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும்தான். ஒரு உறவை பிரிய வேண்டும் என்று அப்பன் சொன்னவுடன் உனக்கு கோபம் வந்ததா? அல்லது கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் நியாயம் இருக்கும் என்று தோன்றுகின்றதா? கருப்பன் எப்பொழுதும் நியாயமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் எடுத்து வைப்பது கிடையாது. நியாயமான உண்மையான விஷயங்களைத்தான் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த சோதனைகள், இந்த சூழ்நிலைகள் என்று எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. நம்மை தேடி வருவதையெல்லாம் நாம் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்ற குழப்பத்தோடு என் பிள்ளை நீ அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றாய். நம்மோடு இருக்கின்ற ஒருவர் நம்முடைய கஷ்டங்களில் பகிர்ந்து கொள்ளாமல் நாம் படுகின்ற வேதனைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அந்த இடத்திலேயே நீ விழித்து கொள்ள வேண்டாமா? இப்படிப்பட்ட உறவுகளோடு வாழ்க்கையை தொடர்வதுதான் நியாயமாகுமா?
என் குழந்தையே, அதனால் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. கிடைப்பது எளிதாக இருப்பதனால் இங்கு எல்லாமுமே எல்லாருக்கும் அலட்சியமாகவே மாறிவிட்டது. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் அன்றாடி பெறுவதைத்தான் பெரிதென நினைக்கிறான் இந்த மனிதன். நிச்சயமாக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அதிசயத்தை போல எப்பொழுதும் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிகின்றதா? அடிக்கடி நீ சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? கருப்பா, உண்மையாக இருந்தேன், ஏமாற்றினார்கள். நேர்மையாக இருந்தேன், இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். கண்ணியத்தோடு பழகினேன், இப்பொழுது காயப்படுத்தப்படுகிறேன். நியாயம் பேசினேன், அவமதித்தார்கள். கேள்வி கேட்டேன், என்னை நிராகரித்தார்கள். உதவி செய்தேன், பழியை ஏற்றுக்கொண்டேன். தவறுகளை எதிர்த்தேன், விமர்சிக்கப்பட்டேன். வார்த்தைகளை நம்பினேன், இப்பொழுது மனமுடைந்து நிற்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடத்தில் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாய் அல்லவா? அதுதான் உண்மை. இத்தனையையும் உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கிறது. ஒரு ஏமாற்றத்தை, பல இழப்புகளை, பல காயங்களை, பல அவமதிப்புகளை, பல நிராகரிப்புகளை, பல பழிகளை, பல விமர்சனங்களை, மனமுடைதலை என்று இத்தனை விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது இந்த மனிதர்களை யாரென்று அடையாளப்படுத்துவதற்காகத்தானே. அதனால் இதற்கெல்லாம் என் குழந்தை நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும். இதற்கெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நல்லதைத்தான் அடைய வேண்டும். உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த தருணம், எல்லா விஷயங்களையும் மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள். எல்லா தருணங்களையும் மன உறுதியோடு நீ ஏற்றுக்கொள். புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலையும் இல்லை. அடுத்தவனின் ஆலோசனையும் அந்த இடத்தில் தேவையும் இல்லை. நீயா நானா என்ற போட்டியும் இங்கு இல்லை. பிரிவிற்கு இடமும் இல்லை. புரிதலில்தான் அன்பு அழகாக மலரும். இந்த அன்பு உன் வாழ்க்கையில் மலர வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் கொண்டு நீ என்னவென்று பல விஷயங்களை எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன நடத்தப் போகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இளமையும் காலமும் இருக்கும் வரை எதுவும் நமக்கு புரியாது. வாழ்க்கை புரியும் போது இளமையும் காலமும் உன் கைகளில் இருக்காது. அதனால் எதையுமே புரிந்து கொள். எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்க வேண்டும், எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெளிவில் கொண்டு, உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எந்த நேரத்திலும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான், இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, யார் எதை செய்தாலும் சகித்து கொண்டு வாழ்பவர்கள் கோழைகள் கிடையாது. எதிர்த்து எங்கே எதிரில் இருப்பவர்கள் உடைந்து விடுவார்களோ என எண்ணும் அன்பிற்கு அடிமைப்பட்டவர்கள், மற்றவர்களை காயப்படுத்த மனமில்லாதவர்கள். அப்பேற்பட்ட உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு, இத்தனை காலமும் உன் கைபிடித்து உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த உறவு இத்தனை நாளும் உன்னோடு தொடர்ந்து வந்தது உன்னை நல்வழிப்படுத்த அல்ல, உன் வாழ்க்கையை மேலும் மேலும் காயப்படுத்த, உனக்கு பல துன்பங்களை கொடுத்து, பல இன்னல்களை கொடுத்து, உன்னை வேதனைப்படுத்தத்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, கோபத்தை காண்பித்து கொள்வதை விட அன்போடு இருந்து விடலாம்.
அன்பை காமித்து விடலாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கு ஏராளமாக திருந்திவிட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் இந்த உறவு மட்டும் எவ்வளவு நடந்தாலும், எத்தனை விஷயங்கள் மாறினாலும், இவர்கள் ஒருவரினுடைய மாற்றம் வாழ்க்கையில் வராததனால்தான் இத்தனை கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறது என்பது உண்மை. இத்தனை கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இனி இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள். என் குழந்தையே, எல்லாமுமாக இந்த வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. எல்லா விஷயங்களையுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது. நல்ல நேரம் வரும் பொழுது உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அத்தனை மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொள்வாய். இனி இந்த வாழ்க்கையை நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்து உன்னுடைய வெற்றிக்காக எந்நாளும் நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறான் என்பதனையும் நீ மறந்து விடாது. கருப்பன் சொல்லிவிட்ட சொல்லுக்கு மறுசொல் கிடையாது. இந்த ஒரு உறவால் நீ இழந்தது ஏராளம் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். அப்படிப்பட்ட உறவு யாரென்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருந்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி, உனக்கு வரவிருந்த பல வெற்றிகளை எல்லாம் தடுத்து நிறுத்திய ஒரு உறவு என்றால் அது உனக்குள் இருந்த அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன்னோடு இருக்கின்ற உறவுகளை விட அதிகமாக உன்னோடு பயணம் செய்திருக்கின்றது. நீ நம்பிக்கை வைத்திருக்கின்ற பல நல்ல உறவுகளை விட இவர்கள்தான் உன்னோடு அதிகமாக பயணித்திருக்கிறார்கள். இந்த எதிர்மறை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளும் நடந்துவிடப் போவது கிடையாது. உன்னை தேடி வருகின்ற எந்த சந்தோஷங்களும் உண்மையாக இருக்க போவதும் கிடையாது. இத்தோடு இதனை நீ விட்டுவிடு. அது என்ன தானாக விலகிச் செல்ல வேண்டியது. நீயாக உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்து விட்டால் போதும். நிச்சயமாக இனி உன்னை தொடர வேண்டிய உறவு இது அல்ல. எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை பல துன்பங்கள் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான எல்லா உண்மைகளையும் கடந்து நீ பெறக்கூடிய ஒரு வெற்றியை பற்றி நீ யோசித்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும். எப்பொழுது இந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் உன் கையை விட்டு விலக்கி விடுகிறாயோ, எப்பொழுது இந்த எதிர்மறை சிந்தனைகளை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கிறாயோ, அப்பொழுதே உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும். அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் வர தொடங்கிவிடும். அதனால் எதற்கும் என் பிள்ளை கலங்காதே. கருப்பன் சொன்னது போல இந்த உறவு பிரிந்தால்தான் உனக்கு நல்லது. நம்மோடு இருக்கின்ற உறவுகளை விட இது அதிகமாக உன்னோடு பயணித்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் நடக்காது, என்ன செய்தாலும் கிடைக்காது, இதை செய்யலாமா என்ற எப்பொழுதும் சந்தேகம் என்று இப்படியே உன் வாழ்க்கையை நீ நடத்திவிட்டாய். இனியும் எதையும் எண்ணி கலங்காதே. எந்த விஷயத்திற்காகவும் குழப்பமடையாதே. கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை என்றும் உனக்கு தோல்விகள் கிடையாது. இந்த கருப்பன் இருக்கும் வரை உன்னை தொடர்கின்ற எந்த ஒரு தீமைகளும் முழுமையாக உன் வாழ்க்கையில் உறுதியாக இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்களை ஒரு குழந்தையினால் முழுமையாக பெற முடிகிறது என்றாலே அந்த இடத்தில் உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு மெதுமெதுவாக விலகிச் சென்று விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை தொடங்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.